ஹே சாம்ஸ், வெல்கம் பேக் டு பிம்ஷன் ஸ்டுடியோஸ். என்னடா ரீவைன் வீடியோ திருப்பி போட்டிருக்கானே, இந்த வருஷம் என்ன சோக கதையை சொல்ல போகிறானோ அப்படின்னு ஒரு வேளை போன வருஷத்துக்குள்ளதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த வருஷம் அப்படிலாம் இல்லை, ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு அலர்ட்டாக கொடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, ஸ்பாய்லர் அலர்ட் கொடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடியோ ஒரு கைண்ட் ஆஃப் அன்எடிட்டட் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ ஜஸ்ட் உங்கள் கூட சில விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்க போகுது. அதனால தான் இவ்வளோ பயங்கரமான அமைதி, ஓகேங்களா? ஓகே. ஸோ இதை விட சேர்த்து 103 நினைக்கிறேன், இல்லைனா 102 வீடியோஸ், யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் 72 ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், ரீல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், அண்ட் போஸ்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு கைண்ட் ஆஃப் அ மோர் ப்ரொடக்டிவ் ஒரு இயராக தான் இருந்திருக்கு இந்த வருஷம் இது வரைக்கும் இருந்ததில்ல. ஸோ தேங்க்யூ ஜீசஸ் அண்ட் தேங்க்யூ கைஸ், உங்களுடைய பெரிய சப்போர்ட்னால தான். அண்ட் இந்த வருஷம் எனக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் போர் அடிக்க போகிறதில்ல இந்த தடவை. ஸோ உங்களுடைய இந்த வருஷத்தோட ஜேர்னியை நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். ஸோ கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் உங்களுடைய ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்றதையே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரீச் ஆகணும், இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரணும், அதுக்காக நீங்கள் இந்த வீடியோக்கு லைக்கும் போட வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஜஸ்ட் ஒரு நமக்குள்ளே நம்ம ஒரு ஃபேமிலியாக இருக்கோம், ஒரு சாம்ப், ஒரு எம்பையராக நம்ம இந்த இடத்துல இருக்கோம். ஸோ உங்களை பற்றியும் கொஞ்சம் பேசலாம், உங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் லைவ் வரணும்னு நினச்சேன். பட் இப்போ நான் இந்த ஸ்டுடியோ இந்த இடத்துல நான் இல்லை, ஊரில் இருக்கேன். ஸோ உங்கள் கூட இப்படி விர்ச்சுவலாக தான் கனெக்ட் பண்ண முடியும். அதனால தான் இப்படி ஒரு செட்டப், ஓகேங்களா? ஸோ அங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் வந்துட்டு நான் படிப்பேன். ஸோ ஜஸ்ட் ஒருத்தர் 2 பேர் கமெண்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, பட் ஜஸ்ட் நம்ம பேசலாம், ஓகேங்களா? ஓகே, நான் டைம் வேஸ்ட் பண்ண வரல. அண்ட் இந்த வருஷம் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா, போன வருஷம் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய சோக கதைகள் அண்ட் அந்த கடைசி லைஃபோடைய அந்த எண்டுக்கு போய் எட்டி பார்த்துட்டு ஜீசஸோட கிரேஸில் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் பார்த்து எடுத்து வந்தனால இந்த வருஷம் என்னமோ தெரியல, பயங்கர பிளெஸ்ஸிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த பிளெஸ்ஸிங், இந்த காரியங்கள்லாம் நான் சொன்ன உடனே உங்களுக்கு தோணலாம், ஓ அப்போ செம்மையாக காசு வந்திருக்கு போல், பயங்கரமாக ரீச் ஆகிட்டாங்க போல் அப்படின்ட்டு. இல்லை, அந்த மாதிரி இல்லை. இது வேறு மாதிரியான பிளெஸ்ஸிங். என்ன பிளெஸ்ஸிங் அப்படின்னா, இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்டிங் பீரியடுன்னு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்லோவாக தான் போச்சு. என்னடா இது, என்னெல்லாமோ பிளான் பண்ணியிருந்தோமே, அப்படி டமால் டுமில் அப்படியே பயங்கரமாக வந்துடணுமே நினச்சேன். ஆனால் வரல. எப்படி 23 முடித்தோமோ அதே ஸ்லோ பேஸில் தான் போயிட்டுருந்துச்சு. எந்த ஒரு பெரிய டக்குன்னு ஒரு க்ரோத்தோ இல்லைனா அப்படியே பிரம்மாண்டமாக எல்லாமே முடிகிற மாதிரியும் இல்லை. அப்படியே ஒரு மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒய்ஃப் வந்துட்டு இந்த லைட்டை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை வாங்கி கொடுத்தாங்க. என்னடா ஃபோனில் எடுக்கிற நமக்கு எதுக்குறா லைட்டு அப்படின்னு இருந்துச்சு. சரி பரவாயில்ல, வாங்கி கொடுக்குறாங்க, வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கியாச்சு. ஸோ தேங்க்யூ. அடுத்ததாக அதை வாங்கி முடிச்சதுக்கப்புறமா அப்படியே ஒரு 2 months, சரி ஓகே லைட் நல்லா தான் இருக்குது, கேமரா எடுத்து வாங்கினா நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே சேவிங்ஸ், எதுவுமே இஎம்ஐயோ எதுவுமே கிடையாது. ஸோ தேங்க்யூ ஜீசஸ். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி லைட்லாம் செட்டப் பண்ணிவிட்டு, ஓகே ஒரு கேமரா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒய்ஃபோட சேவிங்ஸ்லேருந்து எடுத்து அதையும் ஒரு கேமரா நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். அதுவும் அவங்க கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணோம். அதுக்கப்புறமா எல்லாமே இருக்குது, பட் ரெக்கார்டே பண்ண முடியலையே, செம வெயிலாக இருக்குது, இதில் எப்படி உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு. சரி ஓகே ஒரு ஏசியை போட்டுடலாம். இது நீங்கள் நினைக்க வேண்டாம், இவன் ரொம்ப அப்படியே பயங்கரமாகிட்டேன், நான் அதை வாங்கிட்டேன் இதை வாங்கிட்டேன். கடைசியில் ஒரு விஷயம் இருக்குது சொல்கிறேன். ஸோ ஏசி மாட்டியாச்சு. ஸோ எல்லாத்தையுமே செட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்கும்போது பார்த்தா, ஹேய் நான் இது வரைக்கும் ஆசைப்பட்ட ஒரு ஸ்டுடியோ செட்டப் பர்ஃபெக்டாக இருக்கே, அதில் ஒரு ப்ரொஃபஷ்னல் லைட்டு, கேமரா, ஏசி சிஸ்டம் அண்ட் எல்லாமே எனக்கு இருக்குது. டேபிள் இப்போ சுற்றி எல்லா பொருட்களும் பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வருஷத்தில் ஒரு நவம்பர் அந்த மாதிரி வரும்போது, செப்டம்பர் நவம்பர் வரும்போது தான் எனக்கே ரியலைஸ் ஆகுது, ஓகே காட் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்காரு, கரெக்டாக அந்த பாத்தில் நம்மளை கொண்டு வந்து விட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வருஷம் தான் நம்ம பிளெண்டர் சீரீஸ்லாம் போட்டோம். ஸோ அதுலேயே ஒரு பயங்கரமான ரீச் கிடச்சிச்சு. அண்ட் தேங்க்யூ கைஸ், நிறைய பேர் இன்னுமே கேட்டுட்ருக்கீங்க, ஏன் பிளெண்டர் போட மாட்டேங்கிறீங்க, ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. அது ஸ்டாப் பண்ணன்னு கிடையாது, நான் அந்த பிளெண்டர் சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன்,
உங்களுக்கு யாருக்காவது பிளெண்டர் கற்றுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் ஒரு வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே நான் அதில் ஷேர் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு 3D ஆர்டிஸ்ட் கிடையாது, முன்னாடி இருந்தவன் தான். பட் இப்போ வந்து நான் 3D ஆர்டிஸ்ட்டாக இல்லை, மோஷன் கிராஃபிக் டிசைனராக இருக்கேன். ஸோ எனக்கு இந்த பிளெண்டரில் என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ அண்ட் தெரியாத சில விஷயங்களை கூட கற்றுக்கிட்டு, சரி ஓகே ஒரு பேக்கேஜ்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக எல்லாத்தையுமே எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அண்ட் நிறைய பேர் அதில் இன்றைக்கு வரைக்குமே அதை பார்த்து நிறைய பேர் தேங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் அது நீங்கள் எனக்கு தேங்க் பண்ணக்கூடாது, நான் தான் உங்களுக்கு தேங்க் பண்ணணும். ஸோ உங்களுடைய ஒரு ஃபோர்ஸ்னால தான் அந்த கோர்ஸ் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணோம். செமையாக போயிட்டுருக்கு, செமையாக எல்லாருமே அதை என்கரேஜ் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிளெண்டரில் வந்துட்டு நிறைய பேர் என்னடா பிளெண்டரே போட மாட்டேங்கிறானே அப்படின்ற கோவத்தில் கூட நீங்கள் இருக்கலாம். கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் இயர் நம்ம நிறைய பிளான் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக அது ஒன்று ஒன்றா வரும். ஓகேங்களா? அண்ட் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது தான் நம்மளுடைய நிறைய விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு, நிறைய பேருக்கு நம்ம தெரிய ஆரம்பித்தோம். நிறைய பேர் நம்மள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு நம்ம வந்து லைக் கைண்ட் ஆஃப் இனிமேல் நம்மளுடைய பிஸ்னஸ்ன்னு சொல்ல மாட்டேன், இட்ஸ் கைண்ட் ஆஃப் இந்த ஒரு நம்மளுடைய ஏபி சாம்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தெரிய ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராக்ரஸில் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் நமக்கு வந்து ஸ்டார்டிங் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. எனக்கு ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி எல்லாமே பயங்கரமாக பிளான் பண்ணி அப்படியே தடல் புடலாக இறங்கணுன்னு தான் நினச்சேன். பட் இயர் ஸ்டார்டிங் ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் இயர் எண்ட் வரும்போது ஓகே நம்ம இந்த வருஷம் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம், ஏதோ ஒன்று நம்ம ஒரு ரீச் வந்துட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படியே இருக்கும்போது தான் எனக்கு நிறைய எண்ணம் வர ஆரம்பிச்சது. இல்லையோ நம்ம இன்னும் அந்த ஒரு ரீச் வரலையோ. எப்போவுமே நான் சொல்லுவேன் இல்லையா, நமக்கு அந்த நெகட்டிவிட்டின்றது நம்மளை விட்டு போகவே போகாது, அது நம்ம கூடவே தான் இருக்கும். மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களே நிறைய பேர் யோசிக்கலாம், ஆமாம் ப்ரோ எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி வந்துடுது, என்னால் முடியாது, என்னால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாதுன்ற ஒரு நெகட்டிவிட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அது வந்து இப்போது நாங்கள் இந்த கேமரா முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறனால அண்ட் நீங்கள் இந்த கேமராக்கு அப்புறமா வர அவுட்புட்டை பார்க்குறனால ஓகே இவங்க சிரிச்சிட்டே இருக்காங்க, அவங்களை சுற்றி எல்லா பொருட்களும் வந்துக்கிட்டே இருக்குது, இவன் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்போ கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறான், ஏசி போட்டு உட்காந்துருக்கான், லைட்டு வச்சுருக்கான், சிஸ்டம் வச்சுருக்கான் அப்படின்ற நிறைய விஷயங்கள் தோணலாம். ஆனால் அந்த கேமராவுக்கு முன்னாடி இருக்கிற சிரிப்பு எல்லாமே நடிப்பு தான். எஸ், ஃப்ராங்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த நடிப்பு அப்படின்றது வந்துட்டு நிறைய பேருடைய லைஃப்பில் நீங்கள் பார்க்குற ரீல்ஸாக இருக்கலாம், இல்லைனா யூடியூப் வீடியோஸாக இருக்கலாம், எல்லாருமே அப்படி தாங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் எப்போவுமே ஓகே அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம சந்தோஷமாக இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அண்ட் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அதனால் நானும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டாம், அந்த மாதிரிப்பட்ட தாட்ஸ் வேணாம். ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒரு ஏபி சாம்பாக இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு அன்பான ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு இந்த டிஜிட்டலில் பார்க்குறவங்க சிரிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை பார்த்து சிரிச்சுட்டு போயிருங்க. பட் தயவு செஞ்சு அதே மாதிரி நம்மளும் இருக்கணுன்றதுக்காக நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். ஏன்னா அதுக்கு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறது நிறைய. ஓகேங்களா? ஏன்னா இப்போது டைமுன்னு பார்த்தீங்கன்னா 1:41 நைட்டு. ஸோ இந்த மாதிரி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்காக நான் வந்துட்டு எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உங்களுக்காக நான் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன், நான் அவ்வளோ உங்களுக்காக இது பண்ணுறேன் அப்படி கிடையாது. இது எனக்கு பிடிச்சிருக்கனால பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கனால நீங்கள் பார்க்குறீங்க, அவ்வளோதான். அது நமக்கு பிடிச்சிருக்கனால நம்ம பண்ணுறோமே தவிர அதை விட்டுட்டு நான் உங்களுக்காக இவ்வளோ பண்ணேன், நான் இந்த விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்கேன், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா, அந்த அது ஆக்சுவலாக எங்கள் ஊர் சைடில் சொல்லுவாங்க பஞ்சப்பாட்டுன்னுவாங்க. அந்த பஞ்சப்பாட்டெலாம் பாட வரல. நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் இது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக என்ன வேணாலும் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணலாம். தயவு செஞ்சு அதை நீங்கள் ஒரு சோகமாகவோ இல்லைனா நான் தான் இந்த உலகத்தில் கஷ்டப்படுறேன் இப்போ ஏன்னா 2-3 ரீல்ஸ்லாம் பார்த்துட்ருக்கேன். ஸோ எல்லோரும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஜோனுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கணுன்றதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க்கை காமிக்க தேவையில்ல, நம்மளுடைய ரிசல்ட்டை காமிச்சா போதும். ஸோ அதுவே ஒரு நல்ல ஒரு மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம டாக் அப்படி வேறு எங்கெல்லாமோ போயிட்டுருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த இயர் எண்டு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டில் இருக்குது. ஓகே, நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிவிட்டு நம்ம இந்த வீடியோ அப்படியே முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். குட்டி ஸ்டோரின்றேன், பட் கொஞ்சம் லென்த்தாக போனாலும் போகலாம், கோவப்படாதீங்க. ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு பையனை பற்றி தான். ஓகேங்களா? அந்த பையன் அப்படியே
நல்லா அப்படியே அவங்க அப்பா அம்மா கூட ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அப்படியே வளர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ஒரு கிளாஸாக முடிச்சு, நம்மளும் கஷ்டப்பட்டுருப்போம், நீங்களும் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கிளாஸ் எல்லாமே முடித்து பாஸ் பண்ணி எப்படியோ ஒரு லெவல் வந்துக்கிட்டு இருக்கான். வந்துகிட்டு இருக்கும்போது அவனுடைய 12th எக்ஸாம் வந்துடுது. ஓகேங்களா, எவ்வளோ இம்பார்ட்டண்டான எக்ஸாம்னு உங்களுக்கே தெரியும். நம்ம மேலே அப்படியே ப்ரெஷரை இறக்கிடுவாங்க. அப்படி தான் அவனுக்கும் இருந்திருக்கு போல். பாவம், அவனும் கண்ணை தள்ளிட்டான். பட் அவன்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, புக்கில் இருக்கிறது அவனுக்கு புரியாது. நம்மள மாதிரி தான், நம்ம மாதிரி புக்கில் இருக்கிறது புரியாது. யாராவது ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்தாங்கன்னா கப்புன்னு பிடிச்சிப்பான். ஓ, இதுதானா விஷயம் அப்படின்றது மாதிரி. அந்த மாதிரி அவன் லைஃப் போய்கிட்டே இருக்கும்போது தான் அவனுக்கு அந்த 12th அந்த பப்ளிக் எக்ஸாமுன்னு சொன்னான்னு நினைக்கிறேன். ஆமாம், பப்ளிக் எக்ஸாமுக்குலாம் முன்னாடி 2-3 எக்ஸாம்லாம் வரும் இல்லையா, அதில் வந்துட்டு அவனுக்கு ரேங்க் வருது. 54வது ரேங்க். ஓகேங்களா, அவன் கிளாஸில் மொத்தம் 54 பேர். ஸோ 54வது ரேங்க்னால் அவன் இருக்கிறதுலே லாஸ்ட். அதுவும் 12th போர்டிங் எக்ஸாம் வந்துட்டு பக்கத்தில் நெருங்கிருச்சு அந்த டைமில். ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது ஹெட் மாஸ்டர்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க, வேஸ்ட்டு, எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அமைதியான பையன், அவன் பாட்டுக்கு அமைதியாக இருப்பான். எந்த கெட்ட பழக்கமோ இல்லைனா தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் இல்லை. அமைதியாக இருப்பான், ஆனால் மார்க்லேயும் அமைதியாக தான் இருந்தான். ஸோ அந்த மாதிரி அவன் லைஃப் போயிட்டுருக்கும்போது அவனுக்குள்ளே ஒரு கேள்வி. அவங்க வீட்டில் போய் இந்த விஷயத்தை காமிக்கிறான், 54வது ரேங்க் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. அது வரைக்கும் அவன் ஜாலியாக தான் இருந்தான். பட் அவங்க வீட்டில் அதை வந்து ரொம்ப உடஞ்சிட்ட உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு. என்னடா இது, தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம படிச்சிருக்கணுமோ, இப்படி பண்ணிட்டோமோ அப்படின்னு. அப்புறமா சரி ஓகே நம்ம படிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே வரும் இல்லை, கடைசி நேரத்தில் ஒரு பவர் வந்துடுமே, அந்த மாதிரி போய் என்ன முட்டினாலும் எங்கே முன்னாடி பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் தானே இங்கே முட்டினா வரும். முடியல, என்ன பண்ணாலும் முடியல. கடைசியில் எப்படியோ ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டான் 12th. எப்பாடா அப்படின்னு சொல்லி பாஸ் ஆகி வந்தாச்சு. வந்துட்டு அதுக்கடுத்த கட்டமாக காலேஜ் சீட் அங்கங்கேன்னு தேடி கிடச்சி எப்படியோ அவனுக்கு ஒரு அளவுக்கு ஒரு சீட் கிடச்சிருச்சு. அந்த சீட்டில் படிப்பை ஸ்டார்ட் பண்ணுறான். ரொம்ப நார்மலான ஒரு படிப்பு தான், யாராலும் ஈஸியாக படிச்சுக்க முடியும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு படிப்பு. அந்த படிப்புலேயும் அரியர் வைக்கிறான். அவனால் முடியல. என்னடா இது, எல்லாமே நம்ம பண்ணுறோம், பட் அந்த ஒரு இது வரவே மாட்டேங்குதே, நம்ம எங்கேயோ தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு இருக்கும்போது தான் அவன் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக காடுகிட்ட ஒப்பு கொடுக்குறான். ஓகே, நான் வந்து என்னை ஃபுல்லாக நான் சரண்டர் பண்ணுறேன், நான் வந்து போயிட்டுருக்கிற ரூட் ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்னை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றான். ஓகேங்களா, அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது தான் அவனுடைய லைஃப்பில் நிறைய டேர்னிங். இந்த பக்கமாக ஒரு டேர்ன் போகுது, அந்த பக்கமாக ஒரு டேர்ன் போகுது. மேலே வர மாதிரி இருக்குது, கீழே விழுந்துறான், கீழே வர மாதிரி இருக்குது, மேலே போகிறான். அப்படியே அவனுடைய 3rd இயர் முடிஞ்சிருது. முடியும்போது தான் 3rd இயர் முடிகிறதுக்கு முன்னாடி அவன் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணோம் இல்லையா, அப்படி ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறதுக்காக போய் நிற்கிறான். அதாவது ஃபஸ்ட்டு ரிவ்யூவில் போய் நிற்கிறான். அவன் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் ப்ராஜெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுறான். நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல அவனுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஓகேங்களா, ரெஸ்பான்ஸ் இல்லாதவனா அவனுக்குள்ளே ரொம்ப கோவம். எதுக்காக என்னை வந்துட்டு இப்படி எல்லாருமே இது பண்ணுறாங்க, என்னால் அப்போ மேலேயே வர முடியாதா, என்னால் அடுத்த ஸ்டெப் போகவே முடியாதா அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கான். ஓகேங்களா, ஸோ அப்படியே அவன் இருக்கும்போது தான் அவனுடைய லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வருது. மறுபடியும் அவன் ஒருத்தட்ட கொடுத்தான் இல்லையா, அதாவது எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இப்படியா ஒரு ஹெல்ப்பை சென்ட் பண்ணுங்கன்ட்டு. அப்போ அவனுக்கு ஒரு ஹெல்ப் வருது. ஓகேங்களா, ஒருத்தர் அவனுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாரு. ஓகே, இவருடைய சப்போர்ட்டில் நான் அடுத்த ஸ்டெப் போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் அவனுக்குள்ளே வருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறான். அந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்டை முடிக்கிறான். அந்த காலேஜ்லேருந்து வெளியில் வரும்போது அவன் பேர் வந்து அந்த வாலில் வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. அதாவது அவன் ப்ராக்டிக்கலில் நல்ல கொஞ்சம் ஷைன் ஆகிட்டு வந்துட்டு இருந்தான். அப்படியே அவன் வேலைக்குள்ளே போயிட்டான். வேலைக்குள்ளே போனால் வேலையில் 1008 பிரச்சனை, கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குது. என்னடா இது, நம்மளை இப்படிலாம் பேசுகிறாங்களே, இப்படி செய்கிறாங்களே, இங்கேயுமே நமக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு அந்த வேலையில் இருக்கான். அப்புறம் அடுத்த வேலை வரான். ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்க அவனுடைய லைஃப்பில். அவன் ஒன்று தான் யோசிச்சான், ஏன் நம்மளால் அடுத்து ஒரு வெளியில் வரவே முடியல, நம்ம ஃபேமிலி மிடில் கிளாஸில் இருக்குது, அந்த மிடில் கிளாஸ்லேயே தான் இருக்கணுமா, அதுக்கடுத்த ஸ்டெப் வரவே முடியாதா அப்படின்ற ஒரு தாட்லேயே இருக்கான். ஓகேங்களா, ஸோ இப்படியே அவனுடைய லைஃப் போய்கிட்டே இருக்கும்போது தான் இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கே இருக்கும்ல, எப்பா என்னப்பா நம்ம கதையே போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. எனக்கும் அவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே அவன் லைஃப் வந்து ரொம்ப இதாக போய்ட்டுருக்கு. ஏன்னா அவன் பார்த்திங்கன்னா 54வது ரேங்க் எடுத்தவன். ஓகேங்களா, 54 பேர் இருக்கிற இடத்துல 54வது ரேங்க் எடுத்து கடைசியில் இருந்தவன். இப்போ என்னமோ அவன் லைஃப் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது, திருப்பி கீழே விழுந்துடுறான், சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது, திருப்பி கீழே விழுந்துடுறான். ஏன் அப்படின்னா அவனுக்கு அவன் மேலேயும் சந்தேகம், அவனை ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாருல அவர் மேலேயும் ஒரு சந்தேகம், ஒரு வேளை இவர் சரியாக ஹெல்ப் பண்ணலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்துலேயே அவன் போகிறான், கல்யாணம் ஆகுது,
குழந்த பிறக்குது, இப்படியே இருக்கான், நிறைய பிரச்சனை, நிறைய காரியங்களை அப்படியே யோசிச்சு அந்த ஒர்க்லேயும் அவனால் இது பண்ண முடியல. இப்படின்னே போயிட்டு இருக்கும்போது தான் நிறைய காரியங்கள் அவனை போட்டு அழுத்தி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஓகே இது எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணிடலாம், வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரான். ஓகேங்களா? அந்த முடிவுக்கு வரும்போது திருப்பி அந்த ஹெல்ப் பண்ணார் இல்லையா, அவர் மறுபடியும் அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்து, ஒன்றும் இல்லை நான் இருக்கேன், நீ பண்ணு, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணு, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்புகிறாரு. சரி ஓகே, இவனும் ஒரு லெவலில் வரான். வந்து நிற்கும்போது விழுந்தது பாருங்கள் ஒரு அடி. அவனுக்கு லைட்டாக சின்ன பிரச்சனை, மெடிக்கல் இஷ்யூ வந்தது, விழுந்துட்டான், அப்படியே கம்ப்ளீட்டாக உடஞ்சிட்டான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, எப்படி அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகணுன்னே தெரில. இப்படியே இருக்கும்போது தான் எப்படியோ தப்பிச்சு பொழைச்சி அவன் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணான்னு சொல்லலை, அவரோட ரெக்கமெண்டேஷனில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பார்த்து எடுத்து எப்படியோ அவனை உயிரை பொழைக்க வச்சு அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு. அந்த ஒரு வாரம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கான். அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ தான் அவனுடைய லைஃபையே அவன் திரும்பி பார்த்தான். அவன் என்னென்ன காரியங்கள் பண்ணான், எங்கெல்லாம் கோட்டை விட்டான், என்னெல்லாம் அவன் தப்பு செஞ்சுருக்கான், ஏன் அவனால் மேலே வர முடியல, அது எல்லாத்தையும் அந்த ஒரு வாரம் அந்த ஹாஸ்பிட்டலில் அவன் கண்ணு மூடி இருந்திருக்கு. ஆனால் அவனுடைய மனசு அதை யோசிச்சிருக்கு. அப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தப்புறமா பெட் ரெஸ்ட். அந்த பெட் ரெஸ்ட்லேயும் அவன் அதையே தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கான். அவனுடைய தாட்டுக்கு அது வந்து 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 கடைசியாக அவன் ஒரு சில விஷயங்களை முடிவெடுத்து அவன் இறங்குறான். இறங்கினதுக்கப்புறமா தான் அவன் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் ஓகே, அப்புறமா தான் அவனுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருக்கு. அவன் லைஃப்பில் நடந்த நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை அவன் தூக்கி எறிஞ்சான். இல்லை எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது பயமாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த தூக்கி எறிஞ்சதுக்கும் ஒரு ரீசன் அந்த இடத்துல இருந்திருக்கு. சில விஷயங்கள் அவனுக்கு கையில் கிடைக்கல, அப்போ அவனுக்கு கோபம் இருந்திருக்கு, ஏன் எனக்கு இது கையில் கிடைக்கல அப்படின்ட்டு. ஆனால் கையில் கிடைக்காததும் ஒரு வகையில் நல்லது தான் போல் அப்படின்றத அவன் அந்த நாட்கள்லாம் அவன் ரியலைஸ் பண்ணியிருக்கான். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், சில பேர் அவனை வெறுத்துருக்காங்க. அந்த வெறுத்ததும் ஓகே ஏதோ ஒரு விஷயத்தில் நல்லது தான் போல் அப்படின்றத அவன் அப்போவும் ரியலைஸ் பண்ணான். ஸோ எண்ட் ஆஃப் த டே அவன் எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி முடிக்கும்போது ஓகே அப்போ நடந்தது எல்லாமே நன்மைக்கு தான் போல் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் கிடச்சிருச்சு. அந்த ப்ரொஜெக்ஷன் கிடச்சனால அவனுக்குள்ளே ஒரு தைரியம் வந்துருச்சு. ஓகே பார்த்துக்கலாம், அதான் நமக்கு ஹெல்ப் பண்ணுற ஒருத்தர் சொல்லியிருக்காருல, இந்த மாதிரி பண்ணி இது கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஓகே பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு அவன் கண்டினியூஸாக அவன் பண்ணிகிட்டு இருந்த வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தான். அவனை அப்படியே எல்லோரும் ரெகனைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தான், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணான். அவனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் 1-2 பேருக்கு அது சப்போர்ட்டாக இருந்துச்சு. அவங்களுடைய லைஃப் வந்து சேஞ்ச் ஆச்சு. இப்படியே அவனுடைய லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு முக்கியமான ரோல்னு சொல்ல முடியாது, பட் ஹெல்ப் பண்ணுற ஒரு இடத்துல அவன் வந்து மாறினான். ஸோ இந்த பெரிய கதையில், குட்டி ஸ்டோரின்னு சொல்லி பெரிய கதையை சொல்லிட்டேன். ஸோ பெரிய கதையில் நமக்கு தெரிகிறது என்னென்னா, ஒரு 54வது ரேங்க்கில் இருந்தவன் இந்த அளவுக்கு அவன் மாறணுன்னா, அண்ட் எல்லாராலையும் கடைசி ரேங்க் எடுத்து இவன் வேஸ்ட்டு, இவன் லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜே வரமாட்டான் அப்படின்னு ஒதுக்கப்பட்ட அவனை ஒருத்தர் நம்பி ஹெல்ப் பண்ணார் இல்லையா. ஸோ அவர் யாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பையன் யாருன்னா வேறு யாரும் இல்லை, இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க நான் தான். எஸ், 54வது ரேங்க் எடுத்ததும் நான் தான், கடைசியில் இருந்ததும் நான் தான், எல்லாராலையும் தூக்கி எறியப்பட்டதும் நான் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இந்த ரீலில் சோகமான ரீல்ஸ்லாம் பார்ப்பீங்கல்ல, என்னடா லைஃப் இது, என்னடா இது, ஏன்டா இப்படி இருக்குது, அந்த எல்லாத்தையும், அதாவது லைஃப்பில் நடந்த சின்ன சின்ன சண்டைங்க, சின்ன சின்ன பிரச்சனைங்க, சின்ன சின்ன வியாதி, அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஒரு லெவல் கொஞ்சம் அதிகமாகவே இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்தனால சொல்கிறேன். ஓகேங்களா? மற்ற மாதிரி இதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அந்த அளவுக்குலாம் சீன் இல்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இது வந்தனால இவ்வளோ காரியங்களையும் பார்த்துட்டோம். இன்னுமே நான் நிற்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னா ஜீசஸ் தான். ஸோ அதனால தான் நான் நிறைய இடங்களில் ப்ரைஸ் ஜீசஸ் இல்லைனா ஜீசஸ் அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நான் வந்து இது இந்த இடத்துல இதை சொல்லாமான்னு தெரியல. நான் வந்து எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறனால, ஏன்னா நான் ஒரு தடவை மரணத்தையே சந்திச்சிட்டேன். ஸோ மரணத்தை சந்தித்தப்போ எனக்கு என்னுடைய நம்பிக்கை அது. ஓகேங்களா? எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது அவர் தான் என்னை வந்து மேலே எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னு. ஏன்னா நான் இப்படி கிடையாதுங்க, நான் இப்படி இல்லை. ஓகேங்களா? மற்றவங்களுக்கு அது வேறு மாதிரி இருக்கலாம், பட் எனக்கு தெரியும் நான் இப்படி இல்லை. என்னை மாற்றினது
அவர் தான். ஸோ அதனால தான் நான் அவருடைய நேமை சொல்கிறேன். மற்ற மாதிரி யாரையும் நீங்களும் இதை பண்ணணும், நீங்களும் இதை பார்க்கணும் அப்படின்லாம் நான் எதுவுமே சொல்கிறதில்ல. ஜஸ்ட் என்னுடைய ஒரு ஃபேத்தை நான் வெளிக்காட்டுற மாதிரி, ஒரு தேங்க் பண்ணுற மாதிரி தான் நான் இதை பண்ணுறேன். ஸோ இப்போ நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, ஒரு 54வது ரேங்க் எடுத்துகிட்டு இருந்த என்னால் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த காரியங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு தைரியமாக ஒரு ஸ்டேஜ்லேயோ இல்லை அப்படின்னா திடீர்னு பார்க்குற ஒருத்தங்கள்ட்டையோ போய் பேச முடியும் அப்படின்னா, ஏன்னா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிராமம்னு சொல்ல முடியாது, ஆனால் கிராமம் மாதிரி தான். ஒரு கூச்சப்படுவேன், ரொம்ப பயங்கரமாக கூச்சப்படுவேன், பேச முடியாது, தைரியமாக ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு விஷயத்த நான் சொல்ல முடியாது. இந்த மாதிரிலாம் இருக்கிறனால எனக்கு வந்துட்டு அதை எப்படி வந்து நான் அது ஒரு விஷயத்தை என் மைண்டுக்குள்ளே இருக்கும், இல்லை இது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அது என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு சொல்ல தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற எனக்கு இந்த மாதிரி லைஃப் சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஒருத்தருக்காவது ஒரு விஷயத்தில் ஆமாப்பா இவன் சொல்கிறதுல கொஞ்சம் ஒரு பிரயோஜனமாக இருக்குது, நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க இருப்பீங்க, கரெக்டுங்களா? ஏன்னா கமெண்ட்ஸ் வர்றது, லைக்ஸ் வர்றது அதில் பார்க்குறேன். அதனால் நான் கொஞ்சம் தைரியமாக சொல்கிறேன். ஸோ அந்த விஷயத்தில் ஓரளவுக்கு ஒரு ஸ்டெப் வந்து நிற்க முடியுது, ஒரு 2 பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியுது அப்படின்னா ஏன் உங்களால் முடியாது? கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நடந்தது எல்லாமே உங்கள் நன்மைக்காக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டிருக்கலாம், வாங்க முடியாமல் இருந்திருக்கலாம், நல்லதுக்கு தாங்க. ஒரு வேளை இப்போவே உங்கள் கையில் கிடச்சிருந்ததுன்னா அது நல்லா இருந்திருக்காது. மேபி அது ஓல்டு மாடல் ஆகிடலாம், புதிய மாடல் வரலாமா இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ நீங்கள் சில பேர் எனக்கு பைக் வாங்கணும்னு ஆசை, பைக்கே கையில் கிடைக்க மாட்டேங்குது, இது என்னடா வாழ்க்கை இது? ஏங்க நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போது பைக்கு தானே, இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வாங்கிக்கலாம், இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கே நம்ம ஃபீல் பண்ணோம், அதுக்கே நம்ம உட்காந்துட்டு எனக்கு இது கையில் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சொல்லுங்கள். நான் இந்த சிஸ்டம் வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ இந்த சிஸ்டம் நிறைய பேர் நினைப்பீங்க, பெரிய சிஸ்டம்லாம் வச்சுருக்கான், அவனுக்கு என்னப்பா 2 மானிட்டர் வச்சுருக்கான், எல்லாமே அவனுக்கு செட்டில், அவனுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், அம்மா லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்புறம் ஒரு லேப்டாப், அதுக்கப்புறமா இன்னொரு லேப்டாப், இப்படி லேப்டாப்னு போய் தான் கடைசியில் அந்த இதுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்கிறேன், கோல்டு லோனில் வச்சு வாங்கினது தான் இந்த சிஸ்டம். ஸோ எல்லாரோட லைஃப்புமே இப்படி தான் இருக்கும். நான் அதனால தான் சொன்னேன் இந்த வீடியோ நடுவுலையே, கேமராவுக்கு முன்னாடி உட்காந்து பேசுகிறவங்க எல்லாருமே சிரிச்சிட்டே இருக்கிறனால அவங்க லைஃப் செம்ம ஜாலியாக இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படி நம்ம நினைக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ எதுக்கு இந்த ரீவைன் வீடியோ ஆக்சுவலாக நான் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தது வேறு. ஓகே, நான் அப்படி பேசணும், இப்படி பேசணும், தேங்க் பண்ணணும், நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்ட்டு. பட் என்னமோ தெரில, உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும்னு தோணுச்சு. அதனால் மனசில் இருந்தது எல்லாத்தையும் பேசியிருக்கேன். அதனால தான் இதை நான் எந்த எடிட்டும் பண்ணக்கூடாது, சின்ன சின்ன கட் இருக்கும், மற்ற மாதிரி ரொம்ப இதாக இருக்கக்கூடாது, லைட்டாக அவங்கக்கிட்ட பேசி ஜாலியாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ யாரும் வந்து இந்த வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேனேன்னு சொல்லி திருப்பி உட்காந்து இருக்கிற மிச்ச நாளை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? இந்த மிச்சம் இருக்கிற நாட்கள் என்ன பண்ணலாம், எப்படி இதை வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். எப்படி இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் இயருக்கு நீங்கள் என்னென்ன எவ்வளோ மாதம் இருக்குது உங்களுக்கு? 12 மாதம் இருக்குது. ஸோ 12 மாதத்தில் நான் இந்த 3 மாதம் முடியும் போது இந்த லெவல் போயிருக்கணும், இந்த 3 மாதம் முடியும் போது இந்த லெவல் போயிருக்கணும் அப்படின்ற மாதிரியான கொஞ்சம் ரீசனபிளாக அச்சீவபிளான கோல்ஸை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி அதை கொஞ்சமாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ நான் முதல்ல இந்த மாதிரியான அனிமேஷன்ஸ் பண்ணணும், அதுக்கடுத்து இந்த மாதிரி அனிமேஷன் பண்ணணும், கடைசி மந்த் டிசம்பர் 2025 போகும்போது நான் இந்த மாதிரி லெவலில் இருக்கணும் அப்படின்றத இப்போவே ஒரு விஷனை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிஷனாக மாறிடும், அவுட்புட் உங்கள் கையில் வந்துடும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், தேங்க்யூ ஸோ மச். இந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி, இந்த அளவுக்கு கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அண்ட் நேரில் பார்க்கும்போதெல்லாம் உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட், அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக அது நான் எதிர்பார்த்ததும் இல்லை. அது ஆக்சுவலி இருக்கும், யாராவது நம்மளை பார்த்து ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் பார்த்து நீங்கள் ரெகனைஸ் பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற அந்த லவ் அண்ட் நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு ஹாப்பினஸ், அதுக்கு வார்த்தையே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், அண்ட் கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம இன்னும் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு நமக்கு செம்மையாக இருக்க போகுது. அண்ட் ஒரு சர்ப்ரைஸான ஒரு எலமெண்ட்டை இப்போவே பிரேக் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, நிறைய பேர் கோர்ஸ் வேணும், நான் உங்ககிட்ட லைவாக கனெக்ட் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வரும், ஓகேங்களா? ஆனால் இது வந்துட்டு ரெகுலரான எல்லோரும் சொல்கிற மாதிரி இதை பே பண்ணி வாங்கிட்டு லைஃப் டைம் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும், நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து படிங்க, நாங்கள் உங்களுக்கு லைவ் சப்போர்ட் கொடுப்போம், அந்த மாதிரிலாம் இருக்காது. இது சாம்ப்ஸ்க்கான கோட்டை, கண்டிப்பாக அது வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள்.
செம்மையான விஷயங்கள் 2025 வந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் இந்த வருஷத்தோடைய கடைசி வீடியோவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ, இந்த ஃபுல் வீடியோ சொல்கிறேன், ரீல்ஸ் அப்பப்போ வரும். ஆனால் நெக்ஸ்ட் இயர்லேருந்து வரப்போகிற வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா வரப்போகிற கண்டென்ட், இல்லைன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட், கோர்ஸுக்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட் செமையாக இருக்க போது. கண்டிப்பாக நிறைய பேரை மீட் பண்ணி பேசி நிறைய நம்ம இது பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். அண்ட் முடிஞ்சால் மேபி நேரில் எல்லோரும் மீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே நான் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பவே இல்லை. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹாலிடே. ஸோ எல்லோரும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்சால் நீங்கள் இந்த வீடியோ கீழே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஓகே, எனக்கு இப்போ செம்ம ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா உங்ககிட்ட மனசுட்டு பேசியாச்சு. ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன், உங்களுக்கு ஒரு வேளை ஹர்ட் ஆயிருந்துச்சு, இல்லைன்னா கொஞ்சம் மொக்க போட்டிருந்தேன் அப்படின்னா ஐ எம் ரியலி சாரி. ஓகேங்களா? ஓகே, நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ஏபி.